பெரிய சிம்மாசன அறையில் தனது தந்தையும் முன் நின்றான். அவர் பேசும்போது அவரது கண்கள் தீவிரத்தால் எரிந்தன. அவரது வார்த்தைகள் ஆழமான நம்பிக்கையுடன் இருந்தன. தந்தையே, நீங்கள் அளவிட முடியாத புத்திசாலி என்றும் உங்கள் புலன்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன என்றும் நான் அறிவேன். உங்கள் மீது தங்கள் ஞானத்தை செலுத்திய பண்டைய முனிவர்களின் பேச்சைக் கேட்டு நீங்கள் பயனடைந்துள்ளீர்கள். ஆனால் பாண்டவர்கள் எங்கள் உறவினர்கள் மற்றும் சத்தியம் செய்த எதிரிகள் மீதான உங்கள் பாசத்தால் நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன். தந்தையே, உங்கள் மாற்றைகளால் நீங்கள் எங்களை குழப்புகிறீர்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் பிணைக்கப்பட்ட 2 படகுகளைப் போல பிணைக்கப்படுவது போல் இருக்கிறது. துரியோதனின் குரல் ஆர்வத்துடன் எழுந்தது. அவர் தொடர்ந்தார். க்ஷேத்திரியர்கள் என்கும் முறையில் நமது சொந்த நலன்களை பாதுகாப்பதே நமது கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த செலவும் இல்லாவிட்டாலும் மன்னர்கள் சாமானிய மக்களை விட வேறுபட்ட நடத்தை விதிகளால் பிணைக்கப்பட்டுள்ளனர் என்று வேஸ்பதியும் கூறியுள்ளார். நாம் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வெற்றிக்காக பாடுபட வேண்டும். நாம் பயன்படுத்தும் வழிமுறைகள் நல்லொழுக்கம் உள்ளதா அல்லது பாவமானதா என்பது முக்கியமல்ல, நாம் வெற்றி பெறுவதுதான் முக்கியம். தனது எதிரிகளான பாண்டவர்களை பற்றி பேசும்போது துரியோதனின் வார்த்தைகள் விஷத்தால் வழிந்தன. யார் எதிரியாக கருதப்பட வேண்டும், யார் நண்பராக கருதப்பட வேண்டும் என்று அவர் ஏளனம் செய்தார். எங்களுக்கு வழியை ஏற்படுத்துபவர் அவரல்லவா? இன்னும் தந்தையே, எங்கள் சொந்த நலன்களை பற்றி நீங்கள் எனக்கு கண்மூடித்தனமாக தோன்றுகிறீர்கள். நாங்கள் தேங்கி நிற்கும்போது பாண்டவர்களை அதிகாரத்தில் வள அனுமதிப்பதில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள். துரியோதனின் வார்த்தைகள் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்ததால் காற்று பதற்றத்தால் அடர்த்தியாக இருந்தது. அவரது தந்தை மன்னர் திருதராஷ்டிரர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் அவரது மகன் மீது நிலைத்திருந்தன. அவர் தனது குழந்தைகள் மீதான அன்பிற்கும் சரியானதை செய்வதற்கான அவரது கடமைக்கும் இடையில் கீழ்ந்துவிட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. துரியோதனனின் குரல் மேலும் ஆசாமடைந்தது. அவரது வார்த்தைகள் ஒரு நீரோட்டம் போல ஒலித்தன. தந்தைய பாண்டவர்களை தோற்கடிக்கும் நமது திறனை பற்றிய எனது சந்தேகங்களை தீர்க்க நான் உறுதியாக இருக்கிறேன். அவர்களின் செழிப்பை நாம் உரிமை கோரும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன். போருக்கு செல்வது என்று அர்த்தம் என்றால் அப்படித்தானே இருக்கட்டும். வெற்றியின்றி வாழ்க்கையின் மதிப்பு என்ன? சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி சிம்மாசன அறையை ஒரு இருண்ட மற்றும் முன்கூட்டிய ஒளியில் எரிந்தது. துரியோதனனின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. இது அவரது தந்தைக்கு ஒரு சவால் மற்றும் அவர்களின் எதிரிகளுக்கு எதிரான போர் பிரகடனம். தஸ்தேனபுர ராஜ்யத்தில் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது என்பதை காலம் மட்டுமே சொல்லும். பஸ்திலபுர அரசவையில் திறமையான சூதாட்டக்காரான சகுனி திருதராஷ்டிர மன்னரிடம் ஒரு முன்மொழிவுடன் வந்தார். வெற்றியாளர்களில் முதன்மையானவரே, அவர் கூறினார், பாண்டுவின் மகனான யுதிஷ்டிரனின் இந்த செழிப்பை நான் பறித்துக் கொள்வேன். அதை கண்டு நீங்கள் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள். பாண்டவர்களை தோற்கடித்து அவர்களின் செல்வத்தை பெறுவதற்கான ஒரு வழிமுறையாக பகடை பயன்படுத்துவதற்கான தனது திட்டத்தை அவர் விளக்கிய போது சகுலியின் வார்த்தைகள் நம்பிக்கையுடன் சொட்டிருங்கள். மூத்த கௌரவர் இளவரசனான துரியோதனன் சகுலியின் யோசனையை ஆவருடன் ஆதரித்தார். பகடை திறமை கொண்ட இந்த சுகுலி ராஜாவே பகடை மூலம் பாண்டுவின் மகனின் செழிப்பை பறிக்க தயாராக இருக்கிறார் என்று அவர் கூறினார். ஞானமும் நியாயமும் கொண்ட ஆலோசகரான விதுரர் அவர்களின் திட்டங்களுக்கு இடையூறு விளைவிப்பார் என்று துரியோதனன் தனது தந்தையை நம்பினார். இருப்பினும் விதுரரின் நோக்கங்களை பற்றி துரியோதனன் வேறுபட்ட கருத்தை கொண்டிருந்தார். விதுரா எப்போதும் பாண்டுவின் மகன்களுக்கு நன்மை செய்வதில் ஈடுபட்டு இருக்கிறார் என்று அவர் கூறினார். பௌரவரே, எங்கள் மீதான அவரது உணர்வுகள் வேறு விதமாக உள்ளன. எனவே அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி முன்மொழியப்பட்ட செயலிலிருந்து உங்கள் இதயத்தை விலக்குவார். அவர்கள் விதுரரின் ஆலோசனையால் திசை திருப்பப்படக்கூடாது. மாறாக விஷயங்களை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று துரியோதனன் நம்பினார். திருதராஷ்டிரர் தயங்கினாலும்
தனது மகனில் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டார். வலிமையானவர்களுடனான விரோதம் எனக்கு ஒருபோதும் பரிந்துரைக்கப்படுவதில்லை என்று அவர் கூறினார். ஆனால் துரியோதனன் தொடர்ந்து வாதிட்டார். பகடை பயன்படுத்துவது போருக்கு வழிவகுக்காது அல்லது இரத்தக்களவிக்கு வழிவகுக்காது என்று வாதிட்டார். பாண்டவர்களை தோற்கடித்து அவர்களின் ராஜ்யத்திற்கு செழிப்பை கொண்டு வருவதற்கான சகுனியின் திட்டம் ஒரு புத்திசாலித்தனமான வழி என்று அவர் தனது தந்தையை நம்பினார். திருதராஷ்டிரர் இறுதியாக சம்மதித்தார். ஆனால் மறுப்புடன், நீ சொன்ன வார்த்தைகள் எனக்கு பரிந்துரைக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். மனிதர்களின் ஆட்சியாளரே, உமக்கு விருப்பமானதை செய்யுங்கள். ஆனால் துரியோதனன் தடையின்றி தனது திட்டம் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று நம்பினார். மன்னரில் அனுமதியுடன் சகுனியும் துரியோதனனும் 1000 நெடுவரிசைகளை கொண்ட படிக வளைவு அரண்மனை என்ற பிரம்மாண்டமான மாநாட்டு இல்லத்தை கட்டத் தொடங்கினர். தங்கம், நாபிசாதுளி மற்றும் விலைமதிப்பற்ற இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான கட்டமைப்பை முடிக்க ஆயிரக்கணக்கான திறமையான கைவிளைஞர்கள் அயாது உழைத்தனர். அரண்மனை முடிந்ததும் திருதராஷ்டிரர் விதுராவை வரவழைத்து இளவரசர் யுதிகனையும் அவரது சகோதரரையும் அஸ்தினபுரத்திற்கு தாமதமின்றி அழைத்து வருமாறு அறிவுறுத்தினார். மன்னர் அவர்கள் தங்கள் புதிய அசெம்பிளி நவுசை காணவும் நட்பான பகடை போட்டியில் ஈடுபடவும் விரும்பினார். பாண்டவர்கள் அரண்மனைக்கு வந்தபோது அதன் பிரம்மாண்டத்தையும் அழகையும் கண்டு அவர்கள் வியப்படைந்தனர். ஆனால் இது அவர்களின் வாழ்க்கையின் போக்கை கண்கன்றும் மாற்றும் ஒரு அதிர்ஷ்டமான விளையாட்டில் ஆரம்பம் மட்டுமே என்று அவர்களுக்கு தெரியாது. மேற்பரப்புக்கு அடியில் பதுங்கியிருக்கும் ஆபத்தை உணர்ந்த விதா தனது மன்னரின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்த போது கவலையுடன் பார்த்தார். ஹஸ்தினபுர பெரிய ராஜ்யத்தில் மன்னர் திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது மனம் ஒரு முன்கூட்டிய உணர்வால் எடை போடப்பட்டது. அவரது மகன் துரியோதனன் தனது தந்திரத்துக்கும் லட்சியத்திற்கும் பெயர் பெற்றவர். மேலும் இந்த குணங்கள் ஒரு நாள் அழிவுக்கு வழிவகுக்கும் என்று மன்னர் அஞ்சினார். தனது மகனின் சாய்வுகளை உறுதிப்படுத்தி அவர் விதி தடுக்க முடியாதது என்றும் நிகழ்வுகளின் போக்கு ஏற்கனவே ஏக்கத்தில் உள்ளது என்றும் அறிந்திருந்தார். ராஜாவின் புத்திசாலித்தனமான ஆலோசகர் விதுரா அவருக்கு முன்னால் நின்றார். அவரது முகத்தில் கவலையின் ஒரு தோற்றம் பொறிக்கப்பட்டிருந்தது. விதுரா கூறினார், மன்னரே, இந்த கட்டளை நான் ஏற்கவில்லை. அவரது குரல் எச்சரிக்கையுடன் இருந்தது. அவ்வாறு செய்ய நாம் இது எங்கள் இலத்தை அழித்துவிடும் என்று நான் கஞ்சுகிறேன். ராஜாவின் கண்கள் குறுகின. விதுரரின் வார்த்தைகளின் தாக்கங்களுடன் அவரது மனம் ஓடுகிறது. விதுரார் தொடர்ந்தார், ஆனால் ராஜாவே, உமது மகன்கள் தங்கள் ஒற்றுமை இழந்துவிட்டால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது உறுதி. ராஜாவே, பகடை போட்டியின் போது இதை நான் உணர்கிறேன். ராஜாவின் வெளிப்பாடு உறுதியானதாக இருந்தது. ஆனால் அவரது கண்களில் சந்தேகத்தில் ஒரு மின்னல் தடமாடினார். விதியின் வேகில் ஏற்கனவே சிக்கியிருப்பதை அவர் அறிந்திருந்தார். அதன் விளைவு நிச்சயமற்றது என்பதை அவர் அறிந்திருந்தார். விதுரரின் எச்சரிக்கைகளால் தடையின்றி மன்னர் தனது விசுவாசமான ஊழியருக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்தார். விதுரனே, என் கட்டளையின் பேரில் மன்னர் யுதிஷ்டிரரிடம் சென்று குந்தியின் வெல்ல முடியாத மகனை விரைவில் அழைத்து வாருங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார். அவரது குரல் உறுதியானது, ஆனால் பேத்தியின் அறிகுறியுடன் இருந்தது. புத்திசாலித்தனமான ஆலோசகர் ஏற்கனவே நிகழ்வுகளின் போக்கு இயக்கத்தில் இருப்பதை அறிந்தபடி கீழ்ப்படுகளுடன் தலையை குனிந்தார். விதுரா பாண்டவர்களின் ராஜ்யத்திற்கு புறப்பட்ட போது ராஜாவின் எண்ணங்கள் எதிர்காலத்தை நோக்கி திரும்பின. அவர்களின் வீட்டின் தலைவிதி நிச்சயமற்ற முறையில் சமநிலையில் உள்ளது என்பதையும், வரவிருக்கும் நாட்களில் எடுக்கப்பட்ட தேர்வுகள் வரலாற்றின் போக்கை தீர்மானிக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். பொறுப்பின் எடை ஒரு மலைத்தொடர் போல அவர் மீது சுமந்தது. ஆனால் அவர் முன்னால் உள்ள சவால்களுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார். விதுரா உருண்டு வரும் மலைகள் மற்றும் பசுமையான காடுகள் வழியாக பயணித்த போது இயற்கையின் ஒளிகள் அவரது எண்ணங்களுக்கு ஒரு இனிமையான பின்னணியை அளித்தன. அவர் தனது முடிவின் நன்மை தீமைகளை எடை போட்டு ராஜாவின் வார்த்தைகளை சிந்தித்தார். அவர்களின் ராஜ்யத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. மேலும் வரவிருக்கும் பேரழிவை தடுக்க வேண்டுமானால் அவர் கவனமாக நடக்க வேண்டும் என்பதை புத்திசாலித்தனமான ஆலோசகர் அறிந்திருந்தார். பயணம் நீண்டலாகவும் கடினமாகவும் இருந்தது. ஆனால் விதுரர் தனது சகோதரருக்கு
கடமை மற்றும் விசுவாச உணர்வால் உந்தப்பட்டார். இறுதியாக பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர் பாண்டவர்களின் ராஜ்யத்திற்கு வந்தார். அங்கு குந்தியின் மூத்த மகனான யுதிஷ்டிரர் ஞானத்துடனும் இரக்கத்துடனும் ஆட்சி செய்தார். யுதிரா அரண்மனையை நெருங்கிய போது மன்னரை அவை சந்தித்தார். அவர் அவரை ஒரு அன்பான புன்னகையுடன் வரவேற்றார். வரவேற்கிறேன் உன்னதமான யுதிரா என்று யுதிஷ்டிரர் கூறினார். அவரது கண்கள் கருணையுடன் பிரகாசிக்கின்றன. ஒரு தொலைதூர நாட்டில் திருதராஷ்டிர மன்னரின் புத்திசாலித்தனமான மற்றும் நல்லொழுக்கமுள்ள ஆலோசகரான விதுரர் பாண்டவரின் ராஜ்யத்திற்கு ஒரு பயணத்தை தொடங்கினார். பாண்டவர்களின் அரண்மனை தனது சொந்த புதிதாக கட்டப்பட்ட அரண்மனையின் பிரமாண்டத்திற்கு போட்டியாக இருக்க முடியுமா என்று பார்க்க விரும்பிய தனது மன்னரிடமிருந்து ஒரு அழைப்பை வழங்குவதற்கான பணி அவருக்கு வழங்கப்பட்டது. விதுரர் கஸ்திதாபுரம் நகரத்தை நெருங்கிய போது அவர் மன்னர் யுதிஷ்டிரரின் பிரமாண்டமான அரண்மனைக்குள் நுழைந்தார். அங்கு புகழ்பெற்ற மன்னர் அவரை வரவேற்றார். விதுரரின் வருகைக்கு யுதிஷ்டிரர் ஆர்வம் மற்றும் கவலையை சந்தித்தார். அவர் ஏதோ அவரு இருப்பதை உணர்ந்தார். மன்னர் விதுரரிடம் அவரது நல்வாழ்வை பற்றி கேட்டார். திருதராஷ்டிரரின் மகன்கள் தங்கள் தந்தையின் ஆட்சிக்கு கீழ்ப்படுகிறார்களா என்று விசாரித்தார். ராஜாவும் அவரது மகன்களும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பதாக விதுரர் அவருக்கு உறுதியளித்தார். ஆனால் பாண்டவர்களை ஒரு பெரிய விளையாட்டு அமர்வுக்கு அழைக்க திருதராஷ்டிரரால் கட்டளையிடப்பட்டதாகவும் அவர் வெளிப்படுத்தினார். சூதாட்டம் என்பது ஆபத்து மற்றும் மன்சகத்தால் நிறைந்த ஒரு பாதை என்பதை அறிந்த யுதிஷ்டிரர் முதலில் தயங்கினார். ஆனால் விதுரர் அவரை வழிதவறி வழிநடத்துவது தனது நோக்கம் அல்ல என்றும் ஒரு ஆலோசகராக தனது கடமையை மட்டுமே நிறைவேற்ற விரும்புவதாகவும் அவருக்கு உறுதியளித்தார். சகுனி, சித்தாசேனா மற்றும் பலர் உட்பட மோசமான சூதாட்டக்காரர்கள் இருப்பதை பற்றி யுதிஷ்டிரரை எச்சரித்தார். அவர்கள் தங்கள் தந்திரத்திற்கும் பகடை திறனுக்கும் பெயர் பெற்றவர். தனக்கு இடர்பாடுகள் இருந்த போதிலும் தனது மன்னருக்கு கடமை மற்றும் விசுவாச உணர்வால் தூண்டப்பட்ட யுதிஷ்டிரர் அழைப்பை ஏற்க முடிவு செய்தார். அவர் சூதாடுவதற்கு சவால் விடப்பட்டால் அவர் மறுக்க மாட்டார் என்று சபதம் செய்தார். ஆனால் சகுனியே சபை மண்டபத்தில் சவால் விடுத்தால் மட்டுமே தங்கள் பயணத்திற்கான ஏற்பாடுகளுடன் பாண்டவர்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் உதவியாளர்களுடன் கஸ்திலாபுரத்திற்கு புறப்பட்டனர். வந்தவுடன் குருக்கள் அவர்களை மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அவர்கள் அழகான பாண்டவர்களைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மன்னரே அவர்களை அன்புடன் வரவேற்றார். மேலும் அவரது மருமகளின் ஒரு சுருக்கமான வருகைக்கு பிறகு பாண்டவர்கள் ஓய்வெடுக்க தங்கள் அறைகளுக்கு சென்றனர். அவர்கள் இரவை மகிழ்ச்சியுடனும் விளையாட்டுடனும் கழித்தனர். இசை மற்றும் பொழுதுபோக்குகளால் சூழப்பட்டனர். மறுநாள் காலையில் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சபை மண்டபத்திற்குள் நுழைவதற்கு முன்பு தங்கள் அன்றாட பக்திகளை நிகழ்த்தினர். அங்கு சூதாட்டத்திற்கு வந்தவர்கள் அவர்களை வரவேற்றனர். ஹஸ்தினாபுரத்தின் மீது சூரியன் உதயமாகும் போது குருக்களின் மிகவும் மோசமான சூதாட்டக்காரர்களின் தந்திரம் மற்றும் திறமைக்கு எதிராக பாண்டவர்களின் திறமையை சோதிக்கும் ஒரு பிரமாண்டமான விளையாட்டு அமர்வுக்கு மேடை அமைக்கப்பட்டது. விளையாட்டு தொடங்கும் வரை காத்திருந்த வீரர்கள் சபை மண்டபத்தில் கூடியிருந்த போது எதிர்பார்ப்பு மிகுந்த காற்றில் மின்னலாக இருந்தது. பந்தயங்கள் அதிகமாக இருந்தன. ஆனால் வெற்றி பெற்றவர்களுக்கு பெருமையும் அதிர்ஷ்டமும் பற்றிய வாக்குறுதியும் இருந்தது. பரடை உருண்டு அட்டைகள் காற்றில் பறந்தபோது பாண்டவர்களால் விதியின் கவர்ச்சியை எதிர்த்து நிற்க முடியுமா என்பதை காலம் மட்டுமே சொல்லும். அரசர்கள் மற்றும் பிரபுக்களின் கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசும் வகையில் சூரியன் சட்டசபை மண்டபத்தின் மீது அஸ்தமிக்கத் தொடங்கியிருந்தது. விரிதாவில் மூத்த மகனான யுதிஷ்டிரன் தனது குடும்ப குழுவில் முன்னணியில் அமர்ந்தார். அவரது சகோதரர்களான பிமன், அதுகன், நகுலல் மற்றும் சலாதேவ ஆகியோருடன் அவர்கள் தங்கள் எதிரியான சகுனிக்கு எதிராக பகடை விளையாட்டில் ஈடுபட தயாராகிக் கொண்டிருந்த போது காற்று ஆவலுடன் அடர்த்தியாக இருந்தது. விலை உயர்ந்த தரை விரிப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட சிக்கலான செதுக்கப்பட்ட சிம்மாசனங்களில் அவர்கள் அமர்ந்தபோது கூட்டம் கிசுகிசுக்களிலும் முணுமுணுப்புகளிலும் வெடித்தது. சுவாலாவின் தந்திரமான மகனான சகுனி அவர்களுக்கு முன்னால் நின்றார்.
தங்கள் கணக்கிடும் தீவிரத்துடன் ஒளிரும் அவர் நேரடியாக யுதிஷ்டிரரிடம் உரையாற்றினார். அவரது குரல் தூண்டுதலால் சொட்டாக இருந்த ராஜாவே, ஆரம்பிப்போம் என்றார். சகுனி ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல அவரது வார்த்தைகள் பகடே நமக்காக காத்திருக்கிறது. விளையாட்டின் விதிகள் தெளிவாக உள்ளன. நமது அதிர்ஷ்டத்தை பணயம் வைப்போம். கடவுள்கள் நமது தலைவிதியை தீர்மானிக்கட்டும். யுதிஷ்டிரரின் பதில் உடனடி மற்றும் சகிப்புத்தன்மையற்றதாக இருந்தது. அவரது குரல் மண்டபம் முழுவதும் உறுதியாகவும் உறுதியுடனும் எதிரொலித்தது. ஏமாற்றும் சூதாட்டம் பாவம் என்று அவர் அறிவித்தார். இதில் எந்த சத்திரிய வலிமையும் இல்லை. அதில் நிச்சயமாக எந்த ஒழுக்கமும் இல்லை. அப்படியானால் ராஜாவே, நீ ஏன் சூதாட்டத்தை இவ்வாறு பாராட்டுகிறாய்? சகுனியின் வெளிப்பாடு தடையின்றி இருந்தது. அவரது வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் உற்சாகத்திற்கு ஒரு மென்மையான எதிர்ப்புள்ளி. வெற்றி மற்றும் தோல்வியின் அரசியலை அறிந்த அந்த உயர்ந்த மனதுள்ள வீரர் என்று அவர் தொடங்கினார். தனது தோழரின் ஏமாற்றும் கலைகளை குழப்புவதில் திறமையானவர். உண்மையேயே நாடகத்தை அறிவார். விவாதம் தீவிரமடைந்த போது சட்டப்பேரவை கூடம் பதற்றத்தால் மேலும் சூடாகியது. யுதிஷ்டிரனின் உறவினரும் சத்திய பிரமாணம் செய்த எதிரிமான துரியோதனன் கூட்டத்தின் வீம்பில் நின்றார். அவரது கண்கள் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தின. அவர் சகுனியின் காதில் ஏதோ கிசுகிசுத்தார். வயதானவரின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை பரவியது. வரவழைக்கப்பட்டேன், நான் பின் வாங்கவில்லை என்று தனது குரலில் அசைக்க முடியாதபடி யுதிஷ்டிரா அறிவித்தார். இது எனது உறுதியான சபதம். மேலும் ராஜாவே, விதி அனைத்தும் சக்தி வாய்ந்தது. நாம் அனைவரும் விதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அந்த வார்த்தைகளால் விளையாட்டு தொடங்கியது. பகடே மேசையின் குறுக்கே உருண்டது. அவர்களின் விதி தற்செயல் மற்றும் சகுனியின் தந்திரத்தால் மூடப்பட்டது. இரவு செல்ல செல்ல பங்குகள் அதிகரித்தன. சட்டமன்ற மண்டபத்திற்குள் பதற்றம், ஒரு காய்ச்சல் சுருதியை எட்டியது. துரியோதனன் தனது குரலை தெளிவாகவும் தீர்க்கமாகவும் முன்னெடுத்து சென்றான். மன்னரே, நான் நகைகளையும் இரத்தினங்களையும் அனைத்து வரையான செல்வங்களையும் வழங்கவே என்று அவர் அறிவித்தார். மேலும் இந்த சகுனியின் மாமா எனக்காகவே விளையாடுவார். யுதிஷ்டிரரின் பதில் அவமதிப்பின் குறிப்பை கொண்டிருந்தது. இறுதியாக மகா கூட்டம் தொடங்கியது. வலிமையான மன்னர்கள் திருதராஷ்டிரரின் தலைமையில் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். அவர்களின் முகங்கள் எதிர்பார்ப்பு மற்றும் பதட்டத்தின் கலவையாக இருந்தன. அவர்களுக்கு பின்னால் மதிப்பிற்குரிய பீஷ்மர், துரோணர், கிருப மற்றும் விதுரா ஆகியோர் அமைதியாக அமர்ந்தனர். அவர்களின் கண்கள் முன்னோக்கி நகர்வதை நோக்கியே இருந்தன. கூட்ட அரங்கம் பட்டர்களின் சலசலப்பு மற்றும் கண்ணியமான உரையாடலின் முணுமுணுப்பு ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட போது தியோனின் கழுத்தும் எல்லையற்ற ஆற்றலும் கொண்ட மன்னர்கள் உயர்ந்த சிம்மாசனங்களில் தங்கள் இடங்களை பிடித்தனர். அவர்களின் இருக்கைகள் அவர்களின் உன்னதமான அந்தஸ்துக்கு ஒரு சான்று ஆகும். வானம் மின்சார எதிர்பார்ப்புடன் உயிருடன் இருந்தது. இந்த பூமிக்குரிய கூட்டத்தின் மீது வானம் இறங்கியதைப் போலவல புகழ்பெற்ற மன்னர்களின் பிரசல்லத்தால் அதன் அழகு ஒளிரும் வகையில் அந்த மாளிகையே வேறொரு உலக பிரகாசத்துடன் விண்ணோது போல் தோன்றியது. ஒவ்வொருவரும் நல்லொழுக்கம் மற்றும் வீரத்தின் முன்மாதிரியாக இருந்தனர். அவர்களின் முகங்கள் வேதங்களின் ஞானத்துடன் பிரகாசிக்கின்றன. இந்த முக்கியமான நிகழ்வை காண கடவுள்களே கூடியது போல் வளிமண்டலம் மகத்துவத்தின் காற்றால் துடிக்கிறது. பின்னர் ஆரவாரமோ எச்சரிக்கையோ இல்லாமல் ஆட்டம் தொடங்கியது. அமைதியான நம்பிக்கையுடன் பிரகாசிக்கும் கண்கள் கொண்ட யுதிஷ்டிரன் முன்னே வந்து தன் கழுதையை அறிவித்தார். முத்துக்களில் புதையல் சந்திரனை போன்ற அதன் ஒளி மற்றும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தூய்மையான ஒளி, அது ஒரு ஒளியை கதிர் வீசுவது போல் தோன்றியது. கூட்டம் தனது கூட்டு மூச்சை பிடித்து கொண்டு துரியோதனரிடம், உங்கள் எதிர்பங்கு என்ன? எனக்கு எதிராக என்ன செல்வத்தை நீங்கள் ஆபத்தில் வைக்க விரும்புகிறீர்கள்? துரியோதனின் பதில் எளிமையானதாக இருந்த போதிலும், என்னிடம் பல நகைகள் நிறைய செல்வம் உள்ளன, ஆனால் அவற்றை பற்றி நான் பெருமைப்படுவதில்லை. யுதிஷ்டிரனே, இந்த பங்கை வெல்லுங்கள் என்று கூறுவது போல் இருந்தது. வார்த்தைகள் ஒரு சவால் போக காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன.
பாண்டவ இலவச நகைப்பிடியை ஏற்க துளிவது போல இருந்தது. திறமையான பகடை வீச்சாளரான சகுனி பகடை எடுக்கும்போது தெரிந்தே புன்னகைத்தார். மணிக்கட்டில் ஒரு பிழிக்கொண்டு பகடை காற்றில் பறந்தது. அவர்களின் விதி ஒரு நொடியில் மூடப்பட்டது. நான் வென்று விட்டேன் என்று சகுனி அறிவித்தார். குளிர்கால இரவின் குளிர்ந்த காற்று போல அவரது குரல் கூட்டம் மூச்சு திணறல் மற்றும் முணுமுணுப்புகளின் காவையாக வெடித்தது. சில மன்னர்கள் எதிர்ப்பில் தங்கள் கால்களை உயர்த்தினர். மற்றவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து அமர்ந்தனர். விளையாட்டு தொடங்கியது மற்றும் பங்குகள் அனைவரும் கற்பனை செய்ததை விட அதிகமாக இருந்தன. ராஜ்யத்தின் மையத்தில் ஒரு பெரிய தற்செயல் விளையாட்டு வெளிப்பட்டது. பாண்டு மகன்களில் மூத்தவரான மன்னர் யுதிஷ்டிர உயரமாக நின்று அவரது கண்கள் உறுதியுடன் இருந்தன. சுவாலாவில் தந்திரமான மற்றும் இரக்கமற்ற மகனான சகுனியால் அவர் சவால் செய்யப்பட்டார். அவர் முந்தைய பங்கை நியாயமற்ற வழிகளில் வென்றார். நியாயமற்ற வழிகளில் என் பங்கை நீ வென்றாய் என்று தனது குரலில் உறுதியாக குரல் கொடுத்த யுதிஷ்டிரன். ஆனால் பெருமிதம் கொள்ளாதே சகுனி, நாம் ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டு விளையாடுவோம் என்று அறிவித்தார். அவருக்கு முன்னால் இருந்த நிலத்தை ஆராய்ந்து பார்த்தார். என் கருவூலத்தில் 1000 நிஷங்கள் நிரம்பிய அழகான ஜாடிகளை வைத்துள்ளேன். வட்டாத தங்கம், ஏராளமான வெள்ளி மற்றும் பேர்கனிமன்ற சகுனி யுதிஷ்டிரனின் வார்த்தைகளை பார்த்து ஏளனம் செய்தான். ஆனால் மன்னர் தனது செல்வத்தை தொடர்ந்து கணக்கிடுகிறார். அவரது புனிதமான மற்றும் வெற்றிகரமான அசர்தே நிலவை போன்ற வெள்ளை நிறத்தில் இட்டு உன்னதமான குதிரைகளால் இழுக்கப்பட்டது. கழுத்தில் தங்க வளையல்கள் மற்றும் நிசாக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இலட்சம் சேவை செய்யும் பெண்கள், ஆயிரக்கணக்கான திறமையான சேவை ஆண்கள் பட்டு ஆடைகளை அணிந்து இரவும் பகலும் விருந்தினர்களுக்கு சேவை செய்தனர். விளையாட்டு தீவிரமடைந்த போது சகுனியின் சிரிப்பு நாடு முழுவதும் எதிரொலித்தது. இதோ நான் வென்று விட்டேன் என்று அவர் கூச்சலிட்டார். அவரது குரல் தீங்கிழைத்தது. ஆனால் யுதிஷ்டிரர் கொடுக்க மறுத்துவிட்டார். அவர் சகுனிக்கு தங்க வளையல்கள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தனது கடினமான யானைகளை வழங்கினார். அவரது கார்கள் ஒவ்வொன்றும் தங்க கம்பங்கள் மற்றும் கொடி கம்பிகளால் அலங்கரிக்கப்பட்டு நன்கு பயிற்சி பெற்ற குதிரைகள் மற்றும் போர் வீரர்களால் அற்புதமாக போரிட்டன. குதிரைகள் இன்னும் உயர்ந்தன. டிட்டிரி, தல்மாஷா மற்றும் காந்தர்வ இனங்களின் குதிரைகள் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பெரிய போருக்கு பிறகு சித்தாரதல் அர்ஜுனனுக்கு கொடுத்தார். யுதிஷ்டிரனின் செல்வம் எல்லையற்றதாக தோன்றியது. 10,000 கார்கள் மற்றும் வாகனங்கள் முன்னணி இடத்தை சேர்ந்த விலங்குகளை இழுக்க இணைக்கப்பட்டன. ஒவ்வொரு வரிசையிலிருந்தும் 60,000 துணிச்சலான போர்வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் பால் குடித்து நல்ல அரிசியை சாப்பிட்டனர். ஆனால் சகுனி திசை திருப்ப மறுத்தார். அவர் நியாயமற்ற வழிமுறைகளை பின்பற்றி தனது முகத்தில் ஒரு தீய புன்னகையுடன் பகடை உருட்டினார். இதோ நான் வென்று விட்டேன் என்று அவர் ஒவ்வொரு திருப்பத்திலும் கூச்சலிட்டார். யுதிஷ்டிரனை தனது சொந்த இறப்புகளுடன் கேலி செய்தார். விளையாட்டு அதன் உச்சக்கட்டத்தை எட்டியதும் ராஜாவில் பொறுமை குறைந்தது. 400 நிதிகள், பெரும் மதிப்புள்ள நகைகள், செம்பு மற்றும் இரும்பு தாள்களில் மூடப்பட்டிருந்த நிறுதி அந்தம் கொடுக்கப்பட்ட போது சகுனியின் சிரிப்பு இன்னும் சத்தமாகியது. இதோ நான் அதை வென்றுவிட்டேன் என்று அவர் மீண்டும் கூச்சலிட்டார். அவரது வார்த்தைகள் ஒரு சாபம் போல நிலத்தில் எதிரொலித்தன. துக்கத்தால் அவரது இதயம் கனமாக இருந்தது. ஆனால் தோல்வியில் கூட அவரது ஆவி உடைக்கப்படாமல் இருந்தது. வெறிய முனிவர் வைசம்பாயனர் மன்னர் திருதராஜர் முன்கின்று தனது கதையை தொடங்கினார். மாட்சிமை பொருந்தியவரே, ஆச உணர்வு நிறைந்த அவரது கொள்ளிலையும் குழப்பத்தையும் கொண்டு வந்த உங்கள் மகன் துரியோதனரை பற்றி நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று கூறினார். ராஜாவின் கண்கள் குருடின. ஆனால் வைசம்பாயனர் தடையின்றி தொடர்ந்த துரியோதனன் பிறந்தபோது அவர் இரவில் ஒரு நரி போல அழுதார். நமது மாபெரும் பாரத குலத்தை அழிப்பவனாக வித்தியேர் அவரை நியமித்தது போல் இருந்தது. மன்னரே, இதை நீங்கள் கேட்க விரும்பலாம் என்று எனக்கு தெரியும். ஆனால் இது பேசப்பட வேண்டிய உண்மை என்று வைசம்பாயனரின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. மன்னர் அசௌகரியமாக தனது இருக்கையில் அமர்ந்தார். ஆனால் வைசம்பாயனர் அழுத்திக் கொண்டார். மலையில் ஏறும் ஏன்
சேகரிப்பாளரின் தலைவிதி மூடப்பட்டதைப் போலவே உங்கள் மகனின் தலைவிதி முத்திரையிடப்பட்டுள்ளது. ஏல் மீதான ஆசையால் அவர் கண்மூடித்தனமாக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கும் ஆபத்தை அவர் காணவில்லை, அதனால் அவர் விழுகிறார். முனிவரின் வார்த்தைகள் ராஜாவின் மனதில் ஒரு தெளிவான படத்தை வரைந்தனர். பின்னர் சுக்கிராவை வைசம்பாயனர் மேற்கோள் காட்டினார். அவரது வார்த்தைகள் காலங்காலமாக எதிரொலிப்பதாக தோன்றியது. விளைவுகளை கவனிக்காமல் தங்கள் ஆசைகளை பின்தொடர்வோர் கண்களை கட்டிக்கொண்டு நெருப்பு குழிக்குள் நடப்பதை போன்றவர்கள் கண்களை கொல்ல யாதவர்கள் ஒன்றுபட்டதைப் போலவே தங்கள் மக்களின் நலனுக்காக தங்கள் சொந்த மகனை கைவிட்ட போரர்கள் மற்றும் அந்தக்கர்களை பற்றியும் அவர் பேசினார். இந்த வார்த்தைகள் ராஜாவின் பார்வை இருந்தது. அவர் எச்சரிக்கைக்கும் குற்றச்சாட்டுக்கும் இடையே ஒரு மெல்லிய கோடு வைத்திருப்பதை வைசம்பாயனர் அறிந்திருந்தார். துரியோதனனை கொல்ல அதுலனுக்கு நீங்கள் கட்டளையிட்டால் என்று அவர் கூறினார். அவரது குரல் அளவிடப்பட்டு அமைதியாக இருக்கும் குருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், எங்கள் மக்கள் மீண்டும் ஒரு முறை அமைதியாக வாழ்வார்கள். ராஜாவின் கண்கள் குறுகின. ஆனால் வைசம்பாயனர் அழுத்திக் கொண்டார். ஒரு குடும்பத்திற்காக ஒரு உறுப்பினர் தியாகம் செய்யப்படலாம், ஒரு கிராமத்திற்காக ஒரு குடும்பம் கைவிடப்படலாம், ஒருவரின் சொந்த ஆன்மாவுக்காக முழு உலகமும் சரணடையலாம். இந்த வார்த்தைகள் ராஜாவின் ஞானத்திற்கு ஒரு சவால் போல் காற்றில் தொங்கவிடப்பட்டன. பிறக்கும் போது தெம்பாவை கைவிடுமாறு காவியனால் வற்புறுத்தப்பட்ட மாபெரும் அசுரர்களை பற்றி வைசம்பாயனர் பேசினார். தங்கத்தை கொண்டு வந்த பறவைகளை கொன்ற மன்னரின் கதையை அவர் கூறினார். அவரது சொந்த விருப்பங்களால் குருடர் ஆனார். மேலும் சுக்கிரரை மீண்டும் ஒரு முறை மேற்கோள் காட்டினார். எல்லாவற்றையும் கருப்பு கரி ஆக குறைக்கும் வெறுப்பை உருவாக்கும் காற்று போல அவற்றை அவற்றின் வேர்களுக்கு இருக்க வேண்டாம். ராஜாவின் முகம் உறுதியின் முகமூடி அணிந்திருந்தது. ஆனால் வைசம்பாயனர் அவரது கண்களில் சந்தேகத்தின் மங்கலான ஒளியை கண்டார். முனிவரின் வார்த்தைகள் வீட்டுக்கு தாக்கியிருந்தன. மேலும் மன்னர் தனக்கு ஒரு தேர்வு இருப்பதை அறிந்திருந்தார், அவரை பின்பற்றுவது. கௌரவர்களின் மாபெரும் கூட்டத்தில் விதுரர் தனது மன்னர் திருதராஷ்டிரர் முன்னின்று ஆசிரத்துடனும் அக்கறையுடனும் பேசினார். அனைத்து கருத்து வேறுபாடுகளுக்கும் சூதாட்டம் தான் வேர் என்று அவர் தனது குரலில் எச்சரிக்கையுடன் கூறினார். இது பிரிவினையை கொண்டு வருகிறது, அதன் விளைவுகள் பயங்கரமானவை. அவர் பேசும்போது அருகில் அமர்ந்திருந்த திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் மீது அவரது கண்கள் விழுந்தன. அவரது முகம் உற்சாகத்தால் பிரகாசித்தது. துரியோதனின் சூதாட்டத்தின் அடிமைத்தனம் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அங்கு அவர் தங்கள் ராஜ்யத்தின் செல்வத்தையும் செழிப்பையும் பொறுப்பற்ற மயில் பந்தயம் கட்டி கொண்டிருந்தார். தனது கோபத்தால் பைத்தியம் பிடித்த ஒரு உக்கிரமான காலை தனது செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க ஒரு பயனற்ற முயற்சியில் தனது கொம்புகளை உடைப்பது போல் இருந்தது. விதுரரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் துரியோதனன் தனக்கு முன்னால் இருந்த ஆபத்தை மறந்துவிட்டதாக தோன்றியது. இந்த பதட்டமான கூட்டத்தின் மத்தியில் சவ்யா மலை ஆட்சியத்தை சேர்ந்த தந்திரமான ஆலோசகர் சகுனி அமைதியாக அமர்ந்தார். அவர்களுக்கு முன்னால் வெளிவரும் விளையாட்டில் அவரது கண்கள் கவனம் செலுத்தின. அவர் சூதாட்டத்தின் இருந்த கலைகளை நன்கு அறிந்திருந்தார். துரியோதனருக்கு வர்த்தகத்தின் தந்திரங்களை கற்பித்தார். விதுரா பேசுகையில் சகுனியின் பார்வை திருதராஷ்டிரரை நோக்கி ஒளிரும். அவர்களின் செயல்களுக்கு ஒப்புதல் கோருவது போல். ஆனால் இந்த பேராசை மற்றும் பட்சியத்தின் சுழியில் சிக்கியது சகுனி மட்டுமல்ல, பாண்டுவின் மகன்களான பாண்டவர்களும் அங்கு இருந்தனர். துரியோதனன் தங்கள் செல்வத்தையும் எதிர்காலத்தையும் தொடர்ந்து சூதாடுவதை மிகுந்த கவலையுடன் பார்த்தனர். 5 சகோதரர்களில் மூத்தவரால் யுதிஷ்டிரர் உயரமாகவும் பெருமையுடனும் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் அமைதியான உறுதியுடன் ஒளிரும். இது துரியோதனரை இந்த பாதையில் தொடர தைரியப்படுத்தியது. விதுரரின் வார்த்தைகள் பதற்றத்தை கத்தியை போல வெட்டி விஷயத்தின் மையத்தை தாக்குகின்றன. நீங்கள் உருவாக்கிய இந்த மோகம் மோசமான முடிவுகளுக்கு மட்டுமே வழிவகுக்கும் என்று அவர் திருதராஷ்டிரரை எச்சரித்தார். சகுனியின் ஆலோசனையை பின்பற்றி துரியோதனனை தனது பொறுப்பற்ற போக்கை தொடர அனுமதித்ததன் மூலம் நீங்கள் உங்கள் மீது பெரும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். இருப்பினும் விதுரரின் வேண்டுகோள்கள் இருந்த போதிலும் தொடங்கிய கீழோக்கிய சுழற்சியை தடுக்க திருதராஷ்டிரர் சக்தியற்றவராக தோன்றினார். கூட்டம் மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்த போது விதுரன் பாண்டவர்களிடம் நேரடியாக உரையாட்ட திரும்பினார்.
சாந்தனு மகனே, பிரதிபலின் வழித்தோன்றலே, கேளுங்கள் என்று அவர் குரலில் கூறினார். துரதிர்ஷ்டவசமான துரியோதனனை தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்த இந்த பயங்கரமான நெருப்புக்குள் நுழைய வேண்டாம். அவர் பகடை குடித்து கோபத்திற்கு வழி வகுக்கும் போது யார் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார்? அவர்களை சுற்றி குறிந்து கொண்டிருந்த குழப்பம் நிறைந்த சக்திகளுக்கு எதிராக எழுந்து நிற்க துணிவது போட்கெவி காற்றில் தொந்திக் கொண்டிருந்த திருதரின் வார்த்தைகளுக்கு முகம் கொடுத்து சகுனி தனது இருக்கையிலிருந்து இருந்தார். அவரது கண்கள் பின்னிய தஸ்தின் அவர அரண்மனையின் பிரம்மாண்டமான மண்டபத்தில் துரியோதனருக்கும் விதுராவுக்கும் இடையே சூடான வாக்குவாதம் மூண்டது. கோபத்தால் எரியும் கண்களை கொண்ட இளைய இளவரசர் வியாமாக நின்றார். விதுரல் அவர் உமிழ்ந்தார். நீங்கள் எப்போதும் எங்கள் எதிரிகளை புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சொந்த எஜமானர்களே எங்களை இழிவுபடுத்துகிறீர்கள். உங்கள் நாக்கு உங்கள் இதயத்தை காட்டிக் கொடுக்கிறது. உங்கள் வார்த்தைகள் எந்த வாளை விடவும் ஆழமாக வெட்டுகின்றன. துரியோதனின் புத்திசாலியும் மரியாதைக்குரியவருமான மாமாவான விதுரா தனது மருமகனின் குற்றச்சாட்டுகளை அமைதியாக கேட்டுக்கொண்டார். துரியோதனன் தங்கள் உறவினர்களான பாண்டவர்களுக்கு எதிராக அதிகாரம் மற்றும் பழிவாங்கும் விருப்பத்தால் உந்தப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். என் அன்பான இளவரசர் விதுரா தனது கொலை உறுதியாகவும் அளவிடப்பட்டதாகவும் தொடங்கி, நான் எப்போதும் நான் பார்த்தபடி உண்மையை பேசினேன். பயமோ தயவோ இல்லாமல் என் வார்த்தைகள் கடுமையானதாக இருக்கலாம். ஆனால் அவை ஞானத்தை நோக்கி உங்களை வழிநடத்தும் நோக்கம் கொண்டவை. விதுரரின் வார்த்தைகளை ஏளனம் செய்த துரியோதனன் தாம் தந்தை திருதராஷ்டிரால் நேசிக்கப்பட்ட ஒரு ஒட்டுண்ணியை தனது மடியில் பாம்பை போல அழைத்தான். உன்னை கவனித்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்க விரும்புகிறாய் என்று அவர் குற்றம் சாட்டினார். உங்கள் இதயம் பகைமையால் நிரம்பியுள்ளது. இளவரசனின் கோபம் தெளிவாக தெரிந்தது. மேலும் துரியோதனரை மேலும் தூண்டிவிடுவதை தவிர்க்க அவர் கவனமாக நடக்க வேண்டும் என்று விதுரருக்கு தெரியும்படியின்றி விதுரன் பார்த்தபடி உண்மையை தொடர்ந்தார். என் அன்பான இளவரசே என்று அவர் கூறினார், ஒருவரின் எஜமானரை காயப்படுத்துவதை விட பெரிய பாவம் எதுவுமில்லை என்று ஞானிகள் கூறியுள்ளனர். இருப்பினும் நீங்கள் இந்த ஞானத்தை புறக்கணித்து உங்கள் சொந்த விருப்பங்களை பின்பற்ற தயாராக இருப்பதாக தெரிகிறது. துரியோதனனின் முகம் கோபத்தால் சிவந்தது. ஆனால் விதுரர் தனது வார்த்தைகளை இரக்கத்தால் சுட்டிக்கொண்டார். என் இளவரசனே, ஒரு உண்மையான நண்பர் வெகுமதி அல்லது அங்கீகாரத்தை எதிர்பார்க்காமல் வழிகாட்டுதலையும் அறிவுறுத்தலையும் வழங்குவார் என்பதை கவனியுங்கள். ஆனால் நீங்கள் ஒரு பூனை போல உங்களை பற்றி அக்கறை கொண்டவர்களுக்கு தீங்கு செய்ய விரும்புகிறீர்கள். நீங்கள் ஞானத்தையும் நல்லொழுக்கத்தையும் தேடுவதை விட உங்கள் சொந்த ஆசைகளால் உந்தப்படுகிறீர்கள் என்று அவர் கூறினார். துரியோதனனின் கோபம் கொதிக்கும் கட்டத்தை எட்டியது. ஆனால் விதுர உறுதியாக நின்றார். அவரது வார்த்தைகள் இளவரசரின் இதயத்தை கத்தியைப் போல துளைத்தன. விவாதம் தீவிரமடைந்த போது விதுரன் திருதராஷ்டிரனை நோக்கி திரும்பினார். அவரது கண்கள் கவலையால் நிரம்பி வழிந்தன. மாபெரும் மன்னன் என்று அவர் கூறினார், இந்த விஷயத்தில் உங்கள் எண்ணங்களை எங்களிடம் கூறுங்கள். உங்களுக்கு உண்மையுடன் சேவை செய்தவர்களை கைவிடுவது புத்திசாலித்தனம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? விதுரரின் வார்த்தைகளை முதிய மன்னர் கவனமாக கேட்டு ஒரு கணம் அந்த அறை அமைதியானது. விதுரரின் வார்த்தைகள் துயரமடைந்த திருதராஷ்டிரரின் ஆன்மாவுக்கு ஒரு தைலம் போல இருந்தன. தனது மகன் துரியோதனன் அதிகாரம் மற்றும் பழிவாங்கும் விருப்பத்தால் உந்தப்பட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் விதுரரின் வார்த்தைகளில் உள்ள ஞானத்தையும் அவர் கண்டார். என் அன்பான மாமா, அவர் இறுதியாக, நீங்கள் பார்த்தபடி உண்மையை பேசினீர்கள். நான் உங்கள் வார்த்தைகளை இதயத்திற்கு எடுத்துக்கொள்வேன். பணிவுடனும் நல்லொழுக்கத்துடனும் வழிநடத்த முயற்சிக்கிறேன். விவாதம் தொடங்கிய போது ராஜ்யத்தின் பெரிய மண்டபத்தில் பாண்டுவின் மூத்த மகன் யுதிஷ்டிரனுக்கும் திருதராஷ்டிரரின் தந்திரமான மாமா சகுனிக்கும் இடையிலான பகடை விளையாட்டை காண ஒரு புனிதமான கூட்டம் கூடியிருந்தது. வெற்றியாளர் செல்வத்தை மட்டுமல்ல, பாண்டவர்களின் உயிரையும் கூட பெறுவார் என்பதால் பங்குகள் அதிகமாக இருந்த சகுனி ஒரு முட்டாள்தனமான புன்னகையுடன் யுதிஷ்டிரனை ஏளனம் செய்யத் தொடங்கினார். அவர்களிடம் இழக்கப்படாத செல்வம் உங்களிடம் இன்னும் இருக்கிறதா என்று கேட்டார். யுதிஷ்டிரன் பயக்கமின்றி தன்னிடம் சொல்லப்படாத செல்வம் இருப்பதாக தனக்கு தெரியும் என்று பதிலளித்தார். ஆனால் சகுனி ஏன் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார். பகடை போடட்டும்,
ஒவ்வொரு வீசுதலுடனும் பங்குகள் அதிகரிக்கும் விளையாட்டு தொடங்கியது. மற்றும் சகுனி நியாயமற்ற வழிகளை பயன்படுத்தி வெற்றிக்கு பிறகு வெற்றியை கோரினார். இருப்பினும் யுதிஷ்டிரர் சரணடைய மறுத்தார். தனது சகோதரர்களான நகுலர், சகதேவர் மற்றும் வைமையான போர்வீரரான பீமனை கூட ஒன்றன் பின் ஒன்றாக இணைத்தார். ஒவ்வொரு தோல்வியிலும் கூட்டம் மேலும் கிளர்ச்சி அடைந்தது. ஆனால் யுதிஷ்டிரர் உறுதியுடன் இருந்தார். விளையாட்டு அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது சகுனி ஒரு இறுதி பந்தை முன்மொழிந்தார். பஞ்சாலாவின் அழகான இளவரசி திரௌபதி, அவர் யுதிஷ்டிரரின் மனைவியும் கூட. கூட்டம் பிதிருடன் மூச்சு திணறியது. யுதிஷ்டிரர் கண்களில் கண்ணீருடன் அவளை பணயம் வைக்க ஒப்புக்கொண்டார். அவள் என் செல்வம் என்று அவர் கூறினார். அவளுக்காக நான் உன்னுடன் விளையாடுவேன். மீண்டும் பகடை வீசப்பட்டது. சகுனி வெற்றி பெற்றதாக கூறினார். கூட்டம் குழப்பத்தில் வெடித்தது. வயலான உறுப்பினர்கள் திகைப்புடன் கூச்சலிட்டனர். பீஷ்மர், துரோணர், கிருபர் மற்றும் விதுரா அதிர்ச்சி அடைந்தனர். அவரின் முகங்கள் துக்கத்தால் வெளியேன. இருப்பினும் திருதராஷ்டிரர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவரது கண்கள் உற்சாகத்துடன் பிரகாசித்தன. அவர் பலமுறை பங்கை வென்றாரா என்று கேட்டபோது யுதிஷ்டிரனின் தோல்வியின் செய்தி பரவியதும் கூட்டம் குழப்பத்தில் மூழ்கியது. அங்கு இருந்த மன்னர்கள் அழுது புலம்பினர். அதே நேரத்தில் கர்ணனும் துசாசனும் சத்தமாக சிரித்தனர். அவர்களின் முகங்கள் கொடூரமான மகிழ்ச்சியால் முறிந்தன. வெற்றியின் இந்த தருணத்தில் யுதிஷ்டிரரின் தலைவிதி முத்திரை குத்தப்பட்டது. அவர் தனது செல்வம், அவரது சகோதரர்கள், இப்போது அவரது மனைவி உட்பட அனைத்தையும் இழந்துவிட்டார். ஹஸ்தினபுரத்தின் பிரம்மாண்டமான மண்டபத்தில் திருதராஷ்டிரரின் மூத்த மகனான துரியோதனன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த போது அவரது கண்கள் கடுமையான உறுதியுடன் எரிந்தன. பாண்டவர்களின் அன்பான மனைவியான திரௌபதியை தனது முன் கொண்டு வருமாறு தனது விசுவாசமான உதவியாளர்களில் ஒருவரான சித்தாவை அவர் அழைத்தார். அவளை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். அவரது குரல் தீங்கிலை பால் சொட்டு சொட்டாக இருந்தது. அவர் அறைகளை துடைக்கட்டும், அவன் நம் சேவை செய்யும் பெண்களிடையே தங்கட்டும். துரியோதனின் வார்த்தைகளில் விஷம் நிரம்பியிருப்பதை அறிந்து கேட்டன் தயங்கினான். அருகில் அமர்ந்திருந்த திருதராஷ்டிரரின் ஞானமும் இரக்கமும் கொண்ட மாமனான விதுரனை நோக்கினான். விதுரன் தனது இருக்கையிலிருந்து எழுந்து கண்களில் ஆழ்ந்த துக்கம் அடைந்தான். துரியோதனன் கோடை காலத்தில் ஒரு மெல்லிய காற்று போல் குரல் கொடுத்தான். இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலம் நீங்கள் கயிறுகளால் பிணைக்கப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு செங்குத்தான வீம்பில் நிற்கிறீர்கள் என்பதையும், உங்களை சுற்றியுள்ள கொடிய விஷத்தின் பாம்புகள் தூண்டப்பட்டால் தாக்கும் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா? துரியோதனன் விதுரனின் வார்த்தைகளை பார்த்து ஏளனம் செய்தான். ஆனால் ஞானமுள்ள மாமா தொடர்ந்து பேசினார். நீங்கள் பகடை மூலம் இந்த பொக்கிஷத்தை வென்றீர்கள். ஆனால் இது இரத்தமும் கண்ணீரும் கொண்டு வாங்கப்பட்ட புதையல். உங்கள் தந்தை திருதராஷ்டிரர் தனது சொந்த ஆசைகளில் தன்னை இழந்துவிட்டார். நீங்கள் அவரை அழிவின் பாதையில் பின்பற்றினீர்கள். விதுரனின் வார்த்தைகள் தேநீர் போல் சொட்டத் தொடங்கின. ஆனால் துரியோதனன் கேட்கவில்லை. அவர் தனது சொந்த லட்சியத்தால் மூழ்கிவிட்டார். மேலும் அவர் தனது மனதின் கண்ணில் வெற்றியை மட்டுமே கண்டார். ஆனால் விதுரர் தனது குரலை மேலும் ஆசரப்படுத்தினார். நான் சொல்வதை கேளுங்கள் துரியோதனே என்று அவர் கூறினார். மற்றவர்களின் இதயங்களை துளைக்கும் கடுமையான வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டாம். உங்கள் எதிரிகளை தவறான வழிகளில் அடிமைப்படுத்த வேண்டாம். நினைவில் கொள்ளுங்கள், வேதங்கள் இத்தகைய செயல்களை கண்டிக்கின்றன. அவை நரகத்திற்கும் துன்பத்திற்கும் மட்டுமே வழிவகுக்கும். விதுரர் பேசுகையில் அவரது கண்களுக்கு முன்னால் ஒரு பார்வை எழுந்தது. ஒரு வேட்டையாடுபவரின் கொக்கி ஒரு ஆடுகளின் தொண்டையை துளைத்தது. அந்த உருவம் பிரகாசமாக இருந்தது. அது அவர்களுக்கு இடையில் காற்றில் உயிருடன் வருவது போல் தோன்றியது. பாண்டவர்களின் செல்வத்தை விழுங்காதீர்கள் என்று விதுரர் துரியோதனனை எச்சரித்தார். அவர்களை உங்கள் எதிரிகளாக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பேசும்போது நீங்கள் அழிவின் விதைகளை விதைக்கிறீர்கள். அவர்கள் ஒரு நாள் பழம் தருவார்கள். திருதராஷ்டிரனின் மகன் விதுராவை அவமதிப்பு மற்றும் வெறுப்பின் கலவையுடன் பார்த்தார். அவர் தனது மாமாவின் வார்த்தைகளை கேட்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் பகடை மற்றும் சதுர விளையாட்டை வென்றுவிட்டார் என்று அவர் நம்பினார். ஆனால் விதுரருக்கு நன்றாக தெரியும், அடிவாளத்தில் இருள் கூடி வருவதைக் கண்டார்.
ஒரு புயல் மேகம் வெடிப்பது போலையோ என்று விரக்தியுடன் கத்தினார். குருக்களில் பலர் இந்த நேர்மையற்ற பாதையில் உங்களை பின்தொடர்ந்துள்ளனர். சுரைக்காய் கூட மூழ்கி கற்கள் மிதந்து போகலாம். கௌரவர்களின் ராஜ்யத்தின் பரமாண்டமான மண்டபத்தில் திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் வெறுமையுடனும் ஆணவத்துடனும் தனது கண்களை எரித்துக்கொண்டு கவலத்தின் மையத்தில் அமர்ந்திருந்தான். மூத்த பாண்டவ சகோதரரான யுதிஷ்டிரருக்கு எதிரான பகடை விளையாட்டில் வெற்றி பெற்று வந்தான். முகத்தில் ஒரு ஏளனத்துடன் யுதிஷ்டிரரின் அழகான மனைவியால திரௌபதியை அழைத்து வருமாறு சுடா சாதியை சேர்ந்த தூதர் பிரதிகாமினுக்கு கட்டளையிட்டான். பிரதிகாமின் பயத்தில் நடுங்கி ஆண்டவர்களின் வசிப்பிடத்துக்கு விரைந்து சென்று ஒரு நாயைப் போல சிங்க குகைக்குள் நுழைந்தார். அவர் திரௌபதியை அணுகி துரியோதனின் செய்தியை வழங்கினார். யுதிஷ்டிரன் பகடை போரையில் இருந்ததால், நான் துரியோதனல் உன்னை பரிசாக பெற்றுள்ளேன். எனவே இப்போது திருதராஷ்டிரரின் வசிப்பிடத்திற்கு வாருங்கள். ஓ எத்தனே, நான் உன்னை அழைத்துச் சென்று ஒரு சிறிய வேலையில் வைப்பேன். திரௌபதியின் கண்கள் அதிர்ச்சியுடனும் கோபத்துடனும் விரிந்தன. ஓ பிரதிகாமிலே, நீ ஏன் அப்படி சொல்கிறாய் என்று அவள் கேட்டார். தன் மனைவியை தொடுகிற இளவரசர் யார் கண்டிப்பாக பகடைக்கு அடிமையாகிவிட்டார். இல்லையென்றால் வேறு எந்த பொருளையும் பணயம் வைக்க அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பதிலளித்த பிரதிகாமின் அவரிடம் பணயம் வைக்க வேறு எதுவும் இல்லாத போது பாண்டுவின் மகன் அஜாசத்ரு உங்களை பணயம் வைத்தார். மன்னர் முதலில் தனது சகோதரர்களை பணயம் வைத்தார். பின்னர் இளவரசியே என்று பதிலளித்தார். திரௌபதியின் முகம் கோபத்தால் இருண்டது. சுடா, இளத்தின் மகனே, நீ போய் சபையில் இருந்த அந்த சூதாடுபவரிடம் கேள். அவர் யாரை முதலில் இழந்தார், அவரையே அல்லது என்னையே? இதை உறுதிப்படுத்திக் கொண்டு இங்கு வாருங்கள். பின்னர் என்னை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். ஓ சூடா, இளத்தின் மகனே! தூதர் திரௌபதியின் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி சபைக்கு திரும்பினார். ஆனால் துரியோதனனின் முகங்களில் ஆர்வத்தையும் தீர்மானத்தையும் அறிந்த கௌரவர்கள் அனைவரும் அமைதியாக அமர்ந்தனராயினும் கூட யுதிஷ்டிரன் ஒரு முட்டாள்தனமான மனிதனைப் போல அமைதியாக இருந்தார். சூத்தரின் விசாரணைக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. பின்னர் துரியோதனன் அல்லது சகோதரர் துஷாசனை திரௌபதியை சபைக்கு முன் கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். துஷாசனா இரத்த சிவப்பு கண்களுடன் எழுந்து பாண்டவர்களின் வசிப்பிடத்துக்குள் நுழைந்தார். திரௌபதியிடம் கடுமையாக பேசினார். வாருங்கள், வாருங்கள் கிருஷ்ணரே, பாஞ்சாலை இளவரசியே, நீ இல்லலால் வென்றுவிட்டாய். தாமரை இலைகள் போன்ற பெரிய கண்களை கொண்டவளே, இப்போது வந்து குருக்களை உன் பிரபுக்களாக ஏற்றுக்கொள்தனது நெற்றியில் கைகளை தேய்த்தபோது திரௌபதியின் முகம் வேதனையால் வெளியேறியது. திருதராஷ்டிரரின் குடும்ப பெண்கள் இருந்த இடத்திற்கு விரைந்தார். ஆனால் துஷாசனா அவளை பிடித்து கொண்டார். திரௌபதி அவர்களுக்கு முன்னால் நின்றபோது குருக்களின் சபை மண்டபம் அவமானம் மற்றும் துக்கத்தின் சுவையால் நிரம்பியது. துஷாசனத்தின் கொடூரமான கைகளால் அவரது கண்ணியம் காயப்பட்டது. ஒரு உறுதியான குரலில் அவர் கூட்டத்தில் உரையாற்றினார். கொஞ்சம் காத்திருங்கள். மனிதர்களில் மிக மோசமானவர்களே, துஷாசனா தான் செய்ய வேண்டிய ஒரு செயல் எனக்கு உள்ளது. நான் இன்னும் செய்யாத ஒரு உயர்ந்த கடமை. அவருடைய வார்த்தைகள் முரட்டுத்தனமாக சுட்டுகின்றன. அவளுடைய கண்கள் இருளில் துவைப்பதாக தோன்றிய நெருப்பால் பிரகாசிக்கின்றன. அவள் பேசும்போது வைஜமாயனனின் குரல் மண்டபத்தில் எதிரொலித்தது. திரௌபதியின் வேதனையை நினைவுபடுத்தியது. முன்பை விட அதிக சக்தியுடன் இழுத்து செல்லப்பட்ட துயரமடைந்த மற்றும் உதவியற்ற திரௌபதி தரையில் விழுந்து குருக்களின் கூட்டத்தில் இவ்வாறு அழுதார். அந்த காட்சி ஒரு சோகம் போல வெளிப்பட்டது. ஒழுக்கத்தின் துளி கீழ்ந்தது போல் இருந்தது. திரௌபதியின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. ஐயோ, இதற்கு முன்பு ஒரு முறை மட்டுமே சுயமரத்தின் போது திரண்டிருந்த மன்னர்களால் நான் ஆம்பிரியேட்டரில் காணப்பட்டேன். அதன் பிறகு ஒரு முறை கூட பார்க்கப்படவில்லை. இன்று நான் இந்த கூட்டத்தின் முன் கொண்டு வரப்படுகிறேன். கூட்டம் அமைதியானது. அவர்களின் முகங்கள் அவமானத்தாலும் குற்ற உணர்வாலும் பொறிக்கப்பட்டன. பீஷ்மரின் குரல் அமைதியை உடைத்தது. அவரது வார்த்தைகள் ஞானத்துடனும் வருத்தத்துடனும் இருந்தன. நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அறநெறியின் பொக்கு நுட்பமானது இந்த உலகில் ஒரு வலிமையான மனிதர் அறநெறி என்று அழைப்பதை மற்றவர்கள் கருதுகிறார்கள். இல்லை என்றால் அது உண்மையாக இருக்கலாம். அவரது கண்கள் திரௌபதியின் ஆன்மாவை பார்ப்பது போல்
ஆழமான புரிதலை கொண்டிருப்பதாக தோன்றியது. சபையின் கவனம் யுதிஷ்டிரனை நோக்கி திரும்பியது. பீஷ்மரின் வார்த்தைகள் பேசப்படாத கேள்வி போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. நீ வென்றாயா இல்லையா என்பதை அறிவிப்பது அவருக்கு பொருத்தமானது. பொறுப்பின் எடை மூத்த பாண்டவரின் தோள்களில் நிலைத்தது. அவரது கண்கள் திரௌபதியின் மீது ஆழ்ந்த அன்புடனும் அக்கறையுடனும் இருந்த அந்த தருணத்தில் சபை தனது மூச்சை நிறுத்தி யுதிஷ்டிரரின் பதிலுக்காக காத்திருந்தது போல் தோன்றியது. அவர் தனது குடும்பத்தின் நல்லொழுக்கத்தை நிலைநிறுத்துவாரா அல்லது கௌரவர்களை அழித்த இருளுக்கு அடிபணிவாரா? பாண்டவர்களின் தலைவிதியும் உண்மையில் குருக்களின் எதிர்காலமும் திரௌபதி அவர்களுக்கு முன்னால் நின்றபோது அவரது இதயம் கிட்டத்தட்ட தெய்வீகமாக தோன்றிய தைரியத்துடன் துடிக்கும் தைரியத்துடன் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. ராஜாக்களும் பிரபுக்களும் தங்களுக்கு முன்னால் நடந்த நாடகத்தை காணக்கூடிய ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் மன்னர் துருபதரின் அழகான மடலான எதேசேலி கட்டுப்பாடில்லாமல் அழுது கொண்டே நின்றாள். அவருடைய கணவரின் சகோதரர்களான பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சதாதேவர் ஆகியோர் அவளின் அருகில் அமைதியாக அமர்ந்தனர். அவர்களின் கண்கள் வெட்கத்தில் கீழ்நோக்கி சென்றன. திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் இந்த காட்சியை தீமை மற்றும் கேளிக்கையின் கலவையுடன் பார்த்தால் நாளேனியின் கண்ணீர்களை எதிர்கால மழையைப் போல விழுந்தபோது தனக்கு எதிராக செய்யப்படும் அநீதிகளுக்கு எதிராக பேசுமாறு கூடியிருந்த மன்னர்களை அவர் மீண்டும் மீண்டும் கெஞ்சினாள். ஆனால் அவர்களின் மௌனம் காது கேளாமல் இருந்தது. அவர்கள் அமைதியாக இருப்பதைக் கண்ட துரியோதனனின் புன்னகை அகலமடைந்தது. அவர் யதானேலியின் அருகில் சென்று தனது கண்களை வெற்றியால் ஒழிய செய்து தனது தலைவிதியை முத்திரையிடும் வார்த்தைகளை பேசினார். ஓ எட்டசேனே என்று அவர் கூறினார். உங்கள் கேள்வி உங்கள் கலவையின் பதிலை பொறுத்து சமநிலையில் உள்ளது. யுதிஷ்டிரர் தங்கள் எஜமான் அல்ல என்றும் இந்த அடிமைத்தன நிலையில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்றும் அவர்கள் இந்த பிரபுக்களுக்கு முன் அறிவிக்கட்டும். அவர் தனது குரலை நிதானமாக நிறுத்தினார். இந்திரனை போன்ற தமத்தின் புகழ்பெற்ற மகன் அவர் உங்கள் எஜமானரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தட்டும். பாண்டவர்களின் சலுகையை ஏற்றுக்கொள் அல்லது தாமதமின்றி என்னை போலவே ஏங்கள். ஏனென்றால் நாங்கள் கௌரவர்கள் உங்கள் துயரத்தில் உதவியற்ற துரியோதனின் வார்த்தைகளை கேட்டு குற்றம் கைதட்டியது. அரசர்களும் பிரபுக்களும் ஒரே மாதிரியாக தங்கள் ஒப்புதலை கூச்சலிட்டனர். ஒருவருக்கொருவர் தலையசைத்து புன்னகைத்தனர். சிலர் துயரத்தில் கூக்குரலிட்டனர். மற்றவர்கள் முகங்களை திருப்பி பார்த்தனர். யுதிஷ்டிரரின் பதிலை கேட்க ஆர்வமாக இருந்தனர். நமது மூப்பர் சகோதர நீதிமானாகிய மன்னர் யுதிஷ்டிரர் நமது எஜமானராக இருந்திருக்காவிட்டால் இந்த அநீதிக்கு குரு இனத்தை நாம் ஒருபோதும் மன்னித்திருக்க மாட்டோம். நமது அனைத்து தகுதிகளுக்கும் அவர் எஜமானர். நமது உயிர்களுக்கும் கூட எஜமானர். அவர் தன்னை தோற்கடித்தவராக கருதினால் நாமும் தோற்கடிக்கப்படுவோம். மேலும் யாராவது பாஞ்சால் இளவரசியின் பூட்டுகளை தொட துணிந்தால் இதோ என்னுடைய இந்த வலிமையான கரங்களை இரும்பு பம்புகளைப் போல பாருங்கள் என்று அவர் அறிவித்தார். பீமனின் வார்த்தைகள் கூடியிருந்த மன்னர்களின் முதுகெலும்பை நடுங்க செய்தன. அவர்கள் அவரது துணிச்சலையும் பக்தியையும் பார்த்து பிரமித்தனர். பீஷ்மர், துரோணர் மற்றும் விதுரர் கூட கட்டுப்பாட்டை வலியுறுத்தி கொண்டிருந்தனர். தங்கள் தலைகளை தலையசைத்து ஓபிரியம்மா பொறுக்காதே, உன்னால் எல்லாம் முடியும் என்று ஒப்புக்கொண்டனர். கௌரவ ராட்டியத்தின் பிரமாண்டமான கூட்ட அரங்கில் மேன்மை மிகு இளவரசர்களுக்கும் தந்திரமான துரியோதனருக்கும் இடையே ஒரு சூளான விவாதம் மூண்டது. பஞ்சாலாவில் அழகான இளவரசி திரௌபதியின் தலைவிதி தான் தலைப்பு. அவர் யுதிஷ்டிரனால் பகடையில் வென்றார். இப்போது ஒரு அடிமையாக கருதப்படுகிறார். ஒரு சூத்தரின் மகனான கண்ணன் அவர்களுக்கு முன்னால் நின்று பீஷ்மர், விதுரா மற்றும் துரோணர் ஆகிய 3 நபர்கள் சுதந்திரமாக இருப்பதாகவும் தங்கள் மனவை சுதந்திரமாக பேசுவதாகவும் அறிவித்தார். இருப்பினும் திரௌபதியின் மனைவி, மருமகள் மற்றும் இளவரசி என்ற அந்தஸ்து அவரை தனது கணவர்களை சார்ந்து இருக்க வைத்தது. அவர்கள் பகடை விளையாட்டில் அனைத்து செல்வத்தையும் அதிகாரத்தையும் இழந்தனர். கடுமையான போர்வீரரான பீமன் எழுந்து நின்றான். கோபத்தால் கண்கள் எரிந்தன. கர்ணனின் வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் தனது கோபத்தை துரியோதனை நோக்கி திருப்பினார். அவர் திரௌபதியை சபைக்கு முன்னால் நிறுத்தாமல் இருந்திருந்தால்
அவர்களின் எதிரிகள் இது போன்ற வார்த்தைகளை பேசத் துணிந்திருக்க மாட்டார்கள் என்று கூறினார். பீமனை தூண்டிவிட்டு அவரை மேலும் அவமதிக்க விரும்பிய துரியோதனன் திரௌபதியின் தொடை காட்டினான். அது வாழை மரத்தின் தண்டு போன்றது. வரவிருக்கும் பெரும் மோதலில் துரியோதனின் தொடையை உடைப்பதாக சபதம் செய்தபோது பீமனின் கண்களில் இருந்து தீப்பொறிகள் பறந்தன. நாணியும் இரக்கம் கொண்ட விதுரர் சட்ட சபையில் ஒய்யாற்ற முன் வந்தார். பாரதர்களை அச்சுறுத்தும் ஆபத்து விதியால் நியமிக்கப்பட்டதாக அவர் எச்சரித்தார். நல்லொழுக்கம் துன்புறுத்தப்பட்டால் முழு சபையும் மாசுபடுகிறது என்று அவர் எச்சரித்தார். கௌரவர்கள் அனைத்து சரியான பரிசீலனைகளையும் புறக்கணித்து உண்மையில் பாவ ஆலோசனைகளில் ஈடுபட்டார். பீமனையும் திரௌபதியையும் ஆத்தமுட்டும் மொக்கத்துடன் இருந்த துரியோதனன் தனது சகோதரர்களின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவதாக அறிவித்தார். ஆனால் கிருஷ்ணர் வெற்றி பெறவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளுமாறு யுதிஷ்டிரனை வலியுறுத்தினார். இருப்பினும் அர்ஜுனன் விளையாட்டில் தன்னை இழப்பதற்கு முன்பு அவர்களின் சகோதரர் உண்மையில் அவர்களின் எஜமானராக இருந்தார் என்று பதிலளித்தார். அப்போது திருதராஷ்டிரரின் அரண்மனையில் ஓம் அறைக்குள் ஒரு குள்ளநரியின் துக்ககரமான அழுகை எதிரொலித்தது. கழுதைகள் தங்கள் மூச்சுத்திணறுடன் பதிலளித்தன. பறவைகள் தங்கள் அழுகையுடன் இணைந்தன. விதுராவும் காந்தாரியும் இந்த ஒலிகளுக்கு பின்னால் உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருளை புரிந்து கொண்டனர். அழிவு நெருங்கிவிட்டது. நாணியும் நிதியும் உள்ள திருதராஷ்டிரன் தனது பொல்லாத மனப்பான்மை கொண்ட மகன் துரியோதனனை திரௌபதியை அவமதித்ததற்காக கண்டித்தார். பின்னர் அவர் அவளிடம் திரும்பி அவள் விரும்பும் எந்த வார்த்தையும் வழங்கினார். யுதிஷ்டிரனை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவும் அவர்களின் குழந்தைகளை அடிமையின் மதன்கள் என்று அழைக்க வேண்டாம் என்றும் திரௌபதியின் இதயம் நன்றியுடன் பெருகியது. திருதராஷ்டிரர் அவருடைய முதல் விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆனால் இன்னொரு ஆசையை கேளுமாறு அவளை வற்புறுத்தினார். பின்னர் திரௌபதி பீமன் அர்ஜுனன் மற்றும் இரட்டையர்கள் தங்கள் கார்கள் மற்றும் வில்லுகளுடன் தங்கள் சுதந்திரத்தை மீண்டும் பெறுமாறு கேட்டுக்கொண்டார். மன்னர் ஒப்புக்கொண்டார். அவள் மூன்றாவது வரம் கேட்காத போது அவர் நல்லொழுக்கத்தையும் தன்னலமற்ற தன்மையையும் பாராட்டினார். எந்த வகையில் குருக்களின் கூட்டத்தின் மத்தியில் கண்ணனின் வார்த்தைகள் பாண்டவர்களின் இதயங்களை ஆழமாக பாதித்தன. திரௌபதியில் அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் துணிச்சலை பற்றி அவர் பேசினார். அவர் தனது கணவரின் குடும்பத்திற்கு ஒரு உயிர்நாடியாக மாறிவிட்டார். ஏமாற்றத்தின் துரோகனியிலிருந்து அவர்களை காப்பாற்றினார். அவள் எங்களை பாதுகாப்புக்கு அழைத்து வந்திருக்கிறாள் என்று கண்ணன் அறிவித்தார். அவரது குரல் மண்டபத்தின் வழியாக எதிரொலித்தது. அந்த வார்த்தைகள் பீமனை 1000 முட்களைப் போல துன்புறுத்தியது. தன் கணவனின் பக்கத்திலேயே அசைக்க முடியாத மனப்பான்மையுடன் நின்ற திரௌபதியை பார்த்தபோது அவமானம் மற்றும் கோபத்தின் சுமை தன்னை கழுவுவதை அவர் உணர்ந்தார். இந்த அவமானப்படுத்தப்பட்ட மனைவியிடமிருந்து எங்கள் மகன் எப்படி பிறக்க முடியும் என்று பீமன் அர்ஜுனனிடம் கூறினார். அவரது குரல் கோபத்துடனும் துக்கத்துடனும் நடுங்கியது. எப்போதும் அமைதியாகவும் புத்திசாலியாகவும் இருந்த அர்ஜுனன் தனது சகோதரனின் வேதனை தணிக்க முன்வந்தான். உயர்ந்த மனிதர்கள் தாழ்ந்த மனிதர்கள் பேசும் கடுமையான வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் என்று அவர் மெதுவாக கூறினார். நமது எதிரிகளின் நல்ல செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும், அவர்களின் மீறல்கள் அல்ல. ஆனால் பீமன் ஆறுதலுக்கு அப்பாற்பட்டவர். அவரது கண்கள் ஒரு கடுமையான உள் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தன. பீமன் அவர்களின் எதிரிகளை அங்கும் இங்கும் தயக்கமோ வருத்தமோ இல்லாமல் கொல்வதாகிற சபதம் செய்தார். அவர்கள் அனைவரையும் வேரோடும் கிளைகளோடும் அழித்து பூமியை அதன் மறுக்க முடியாத ராஜாவாக ஆட்சி செய்வார். வார்த்தைகளாலும் கட்டளைகளாலும் நான் திசை திருப்பப்பட மாட்டேன் என்று விஷம் தொட்ட குரலில் அவர் அறிவித்தார். பீமனின் கோபம் கொதிக்கும் கட்டத்தை எட்டிய போது அர்ஜுனன் அவரை அமைதிப்படுத்த முயன்றான். அவர்களுடைய மனிதநேயத்தின் பங்குக்கு வேண்டுகோள் விடுத்தான். அவர் தனது சகோதரனை வேண்டி கண்களால் பார்த்தார். மெதுவாக கோபத்தின் நெருப்பு குறையத் தொடங்கியது. ஆனால் அது விரிகோதரில் ஆளுமையிலிருந்து வெடிப்பதற்கு முன்பே அவரது காதுகளிலிருந்தும் அவரது புலன்களிலிருந்தும் அவரது முகத்திலிருந்தும் கூட இது பார்ப்பதற்கு ஒரு பயங்கரமான காட்சியாக மாறியது. எப்போதும் போலவே புத்திசாலியும் இரக்கமுள்ளவருமான யுதிஷ்டிரர் பீமனை தனது பாதையில் நிறுத்த தலையிட்டார்.
அவர் தனது சகோதரனின் தோள்களில் கைகளை சுற்றி கொண்டார். அவர் தனது காதில் இனிமையான வார்த்தைகளை பேசும்போது அவரை நெருக்கமாக பிடித்தார். அமைதியாக இருங்கள் சகோதரரே என்று மன்னர் கெஞ்சினார். நமது கோபத்திற்கு நாம் அடிபணியக்கூடாது. சக்தி வாய்ந்த வீரன் மெதுவாக அமைதி அடைந்தபோது யுதிஷ்டிரர் தங்கள் மாமா திருதராஷ்டிரரிடம் திரும்பினார். அவர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் அச்சமும் ஆர்வமும் கலந்த கலவையுடன் மன்னர் கைகளை இணைத்து கெஞ்சினார். புத்திசாலித்தனமான முதியவரிடமிருந்து வழிகாட்டுதல்களை கோரினார். பீமனின் கோபம் இறுதியாக கழிந்ததால் சபை அமைதியானது. நன்மை தீமை விசுவாசம் மற்றும் துரோகம் ஆகியவற்றுக்கு இடையிலான இந்த காவிய போராட்டத்தில் அடுத்த நகர்வுக்காக காத்திருந்தது. தஸ்தேனபுரத்தின் மீது சூரியன் உதயமாகி நகரத்தின் மீது ஒரு சுடான பிரகாசத்தை செலுத்தத் தொடங்கியது. அர்ஜுனனின் சகோதரரும் பாண்டுவின் மகனுமான மன்னர் யுதிஷ்டிரர் தனது மாமா திருதராஷ்டிரர் முன் நின்று அவர்களின் எதிர்கால பாதையை வழிநடத்தினார். ராஜாவே, நீர் எங்கள் எஜமானரே என்று தனது குரலில் ஆழ்ந்த மரியாதையுடன் கூறினார். யுதிஷ்டிரர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடுங்கள். ஓ பாரதனே, நாங்கள் எப்போதும் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறோம். திருதராஷ்டிரரின் கண்கள் சோகம் மற்றும் ஞானத்தின் கலவையால் நிரம்பி வழிந்தன. தனது மருமகன்களுக்கான போராட்டங்களை அவர் பார்த்திருந்தார். ஆனால் அவர்களின் வலிமையையும் குணத்தையும் அவர் அறிந்திருந்தார். யுதிஷ்டிரனின் சம்ஸ்கிருத பெயரை பயன்படுத்தி அஜாசத்ரு, நீ பேறு பெற்றவன் என்று திருதராஷ்டிரர் கூறினார். அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் போ, நான் கட்டளையிட்டபடி போ. உன் செல்வத்தை கொண்டு உன் சொந்த ராஜ்யத்தை ஆளுவையாக அவர் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். குழந்தையே, ஒரு முதியவர் என்கின்ற கட்டளை மனதில் கொள்ளுங்கள். நான் கொடுக்கும் இந்த ஆரோக்கியமான ஆலோசனை இது ஒரு ஊட்டச்சத்து விதிமுறையாகும். ஒழுக்கத்தின் நுட்பமான பாதையை நீங்கள் அறிவீர்கள். மிகுந்த ஞானமும் மனத்தாழ்வையும் கொண்டவர் புத்திசாலித்தனம் இருக்கும் இடத்தில் சகிப்புத்தன்மை உள்ளது. எனவே ஓ பாரதனே, அமைதியின் ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். ஒருவரின் எதிரிகளின் விரோத செயல்களை நினைவு கூறுவதற்கு பதிலாக அவர்களின் நல்ல செயல்களை மட்டுமே நினைவு கூறுவதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசிய திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் நேர்மையுடன் வழிந்தன. ஒரு புத்திசாலித்தனமான மரம் காற்றில் வளைவதைப் போலவே ஆலோசனைக்கும் தேர்ந்த மனதுடன் இருக்க வேண்டும் என்று அவர் யுதிஷ்டிரரை வலியுறுத்தினார். துரியோதனின் கடுமையான வார்த்தைகளை நினைவில் கொள்ளாதீர்கள் என்று திருதராஷ்டிரர் கூறினார். அவரது குரலில் அவரது குடும்பத்தின் மீது சுமத்தப்பட்ட வேதனையின் துயரத்தின் குறிப்பு இருந்தது. நீங்கள் நல்லதை மட்டுமே நினைவில் கொள்ள விரும்பினால் உங்கள் தாய் காந்தாரியையும் என்னையும் பாருங்கள். தனது மாமா மீது அன்பும் மரியாதையும் கொண்ட அவரது இதயம் யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் வெறும் வெற்று ஆலோசனை மட்டுமல்ல, பழைய மன்னரின் சொந்த அனுபவங்கள் மற்றும் ஞானத்தின் பிரதிபலிப்பாகும் என்பதை அவர் அறிந்திருந்தார். யுதிஷ்டிரர் புறப்பட தயாரான போது தனது மருமகளையும் அவரது சகோதரர்களையும் பார்த்த திருதராஷ்டிரரின் கண்கள் கண்ணீரால் பிரகாசித்தன. உங்களில் நல்லொழுக்கம் உள்ளது, அர்ஜுனனில் பொறுமை உள்ளது, இம்சேலத்தில் வலிமை உள்ளது. பட்டையர்கள் மேலதிகாரிகளுக்கு தூய மரியாதை என்று அவர் கூறினார். அவரது குரல் அடுங்கியர். அஜாசத்ரு, நீ பேறு பெற்றவன் என்று திருதராஷ்டிரர் மீண்டும் கூறினார். அவரது வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு ஆசீர்வாதம். கண்டகபஸ்தத்திற்கு திரும்புங்கள். உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இடையே சகோதர அன்பு இருக்கட்டும். உங்கள் இதயமும் எப்போதும் நல்லொழுக்கத்தில் நிலைத்திருக்கட்டும். வழிகாட்டுதலின் இந்த இறுதி வார்த்தைகளுடன் யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களுடன் அவர்களின் வாழ்க்கைக்காக புறப்பட்டார். ஹஸ்தினாபூர் அரசவையில் பாண்டவர்கள் தங்கள் செல்வம் மற்றும் நகைகளுடன் தங்கள் வெற்றியின் நினைவுகளை மட்டுமே விட்டு சென்று விட்டார்கள் என்ற செய்தியை பெற்றபோது இளவரசர்கள் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. மன்னர் கனமேலியா தனது உறவினர்களான திருதராஷ்டிரரின் மரங்களில் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முயன்ற மரியாதைக்குரிய கதை சொல்லியாள வைஜம்பாயனர் இந்த கதையை விவைக்கத் தொடங்கினார். புசாசல் அரண்மனைக்கு வந்தபோது தனது சகோதரர் துரியோதனன் துக்கத்திலும் கோபத்திலும் மூழ்கி இருப்பதைக் கண்டார் என்று வைஜம்பாயனர் கூறினார். துரியோதனின் வார்த்தைகள் கத்தியைப் போல வெட்டப்பட்டன. இவ்வளவு பெரிய முயற்சியால் நாங்கள் வென்றதை எங்கள் தந்தை தூக்கி எதிர்ந்து விட்டார்.
அவர் அனைத்தையும் எங்கள் எதிரிகளுக்கு கொடுத்து விட்டார். அவரது ஆலோசகர்களான கணனும் சகுலியும் சேர்ந்து கொண்டனர். அவர்களின் மனங்கள் மாயால் மூடப்பட்ட ஒருவராக இளவரசர்கள் திருதராஷ்டிரரை அணுகி அவரை தங்கள்